Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anandita. Yes. So today's video is Master JD versus Bhavani first meetup scene reaction. Yes. Okay, so yes इसका और मतलब क्या बोलूँ मैं इंट्रोडक्शन दे के मैं Of course, the थक first गई हूँ. meetup was superb. So It is superb. today we are going to हाँ. give our reaction on that particular scene. Yes, individually already JD का intro और Bhavani का intro intro already we have done. Now this is both's intro like at the same time meetup. Okay, Yes. so let's get started. This is going to be exciting like anything because दोनों एक हीरो और एक विलेन का जब मीटअप First- होता है ना first फर्स्ट meetup. ग्लैंस फर्स्ट मीटअप वो ऑलवेज एक्साइटिंग रहता है कोई भी जगह पे आप देख लो कोई भी मूवी में सो Yes, ये of मूवी course. तो अलग ही है मास्टर मूवी वी ऑल नो दैट सो लेट्स गेट स्टार्टेड विद टुडेस वीडियो एंड इफ यू आर न्यू टू आवर चैनल हैव नॉट सब्सक्राइब्ड येट प्लीज सब्सक्राइब आवर चैनल एंड आल्सो प्लीज क्लिक ऑन द नोटिफिकेशन बेल நீ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு நான் பசங்க எல்லாரையும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நேராக கொண்டாந்து ஒப்படைக்கிறேன் ஓகே That small kid. இதான் பவானி அலங்கிட்டு இருக்கு இங்க பவானி அடிக்கடி வருவார் கேள்விப்பட்டிருக்கேன். இறங்க போகலாம். ஐயோ என்ன விளாட்றியா மாஸ்டரே, நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. He has gotten the information that Das and everyone is there. गाना हो रहा है. The exciting thing is coming. தொகுருனா சொறி விடுவேன். कोई एक आदमी को पकड़ लिया ठीक है. He caught as a randomly. हाँ रैंडम पर्सन यस. Yes. चल ले चल. தட்ரா இதுல கோடு வேற. எவன் கையாச்சும் பொருள் எடுக்க போச்சு இவன் பணமாயிடுவான். முடி போடுறா, முடி போடு. भवानी யாரா कौन है? பவானி? ஆ? பவானிங்க யாரா பார்த்துருக்கா? This was the meetup happened man. This is A different kind of meetup yeah. scene. सब पागलों की तरह खड़े. அதனால What kind of பேரு scene? பவானி. பேரு ईश. என்ன? अब देगा ये. He will give him. இதை பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், எவனாச்சும் திருப்பி அடிக்கிறேன்னு கேனத்தனமா ஏதாவது பண்ணீங்க உங்கால் சங்கிலியே சைனு போடுவேன். எப்படி எங்க இன்னொரு பாட்டில வீசம் பார்ப்போம். அப்போ உனக்கு பவானிய நல்லா தெரியும். இப்ப நான் சொல்றத அப்படியே அவன்கிட்ட போய் சொல்லுவியா? பவானி 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 உன் இடம் தெரிஞ்சே ஒருத்தன் வந்தான் பவானி. சொல்றா. இல்ல நீ சொல்ல, நான் அப்படியே போய் சொல்லிடுறேன். இல்ல நீ பயப்படுற. இது பார், எல்லாம் உனக்கும் சேர்த்தே ஒன்று சொல்றேன். என்னைக்கு அப்சர்வேஷன் ஹோம்ல அந்த 2 பசங்களை கொன்னு தொங்க விட்டீங்களோ அன்னைக்கு நான் செத்துட்டேன். இனிமே என்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த சின்ன பசங்க கையில பச்சை குத்தி விட்டு எச்ச வேலைக்கு யூஸ் பண்றதெல்லாம் இனிமே நடக்காது. இனி பசங்களை வச்சு எவன் எதை பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு கொன்னுட்டு தான் பண்ணணும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் சாகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 10 பேரையாவது குத்திட்டு தான் சாவேன். அது பவானியா இருந்தாலும் சரி, பானுமதியா இருந்தாலும் சரி. இது அப்படியே வந்துட்டு போய் சொல்வியா? He still don't know. கதை சார். कौन मेरे को फेंका बोलेगा.
Go on. என் மேலே பாட்டில் இருக்குது அவன்டா. Sorry. இங்கே வா. இல்லை பவானி, நான் அவன் மேலே தான் எரிஞ்சேன். பெண்ணு கீழே வந்துடும், நீ பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதை மிஸ் ஆகி You get us love. தப்பாடி. இங்கே வா. ஒரு மணி நேரமா என் கழுத்தில் கத்தி வச்சு மாட்டிட்டுனா மயிறு பிடிச்சிட்டு It was a pain. You know that still you didn't do anything. அவன் மூட்டை கதை லெட்டர் போடுவோமா? ஐயா அன்புடன் கதை தரங்க. Okay. நீங்க யாரா நல்லா வரைவா? Master, dah yang mana master? Dah bagus lah, sewa lah, sih cuma kiri master. ஹாய் வாத்தி, நேற்று ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தன் கழுத்தில் பேனா வச்சு பவானிட்ட ஒரு अब முக்கிய ये बदला लेगा. அந்த பவானி நான் தான். வணக்கம். எனக்கு சொந்தமான துணி கடை, மெஸ்ஸு, ஒயின் ஷாப் இதெல்லாம் அடிச்சு உடைச்சா இவன் என்ன பெருசாக மயிரை பிடிங்கிற போகிறான். இவனே கிரிமினலு, இவன் எங்கே போலீஸ்கிட்ட போயிட போகிறான்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டேல. அந்த கணக்கெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் என்கிட்ட போட்டது தான் தப்பு. வெளியில் உன்னை பற்றி விசாரித்தேன். உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் சுற்றிட்டு இருக்காம. Now you start challenging, right? கேட்டேன், பசங்க வந்தானே எல்லாரையும் போடலான்னு, ஜாலியாக இருக்குன்னு சொன்னாங்க. நீ ஒன்று பண்ணு, ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து உனக்கு பிடிச்சவங்க பேரெல்லாம் ஏபிசிடி ஆர்டரில் வரிசையாக எழுது. பவானி, இந்த பொண்ணுங்க சின்ன குழந்தைங்களாம் மன்னிச்சு விட்டோம்னு சொல்லி சும்மா விட்டுறாத. அவங்க பேரையும் கன்ஃபார்மாக எழுதிட்டு ஒவ்வொருத்தருக்கா ஃபோனை போடு. அப்புறம் பத்தே ஹலோ, என்னடா ஃபோனை வச்சுட்டான்? பயந்துருப்பானே. எமோஷனல் இருக்கான் போல. இந்த எமோஷனல் இருக்கவங்களாம் ஏன் தான் கோவப்படுறானு தெரியலடா. कॉलेज में पूरा ये कर दिया, इधर उधर लोग भेज दिया. சொல்றேன் மச்சி. எங்க இருக்க? நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன். சேஃபா தானே இருக்க? ஆமாடா, ஏன் என்ன பிரச்சனை? டேய், நான் சொல்றதுக்கு எங்க வெளிய போகாத. ஏய், என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். கம் ஆன், பிக் அப். சார், எங்கடா இருக்க? ஏய் கம். சேஃபா தானே இருக்க? ஆமா சார், என்னாச்சு? இது பாரு, நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேஃபா இருக்காங்களான்னு செக் பண்ணு. ஓகே? ஓகே சார். ஹலோ பதி, எங்க இருக்காம? இங்கதான் இருக்காரு ஜெடி. யாரும்மா? என்னாச்சு? வீட்ல ஏறி வெளிய வந்துறாத. எவ்ரிதிங் சேஃப்? மச்சான், ஜேடி ஃபோன் பண்ணா ஏதோ பிரச்சனை போல தெரியுது. நம்ம யாரையும் வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லிருக்காங்க. கைஸ், யாரும் வெளில இருக்காதீங்க. முக்கியமா ரோட் டிராவல் அவாய்ட் பண்ணுங்க. ஒருவேளை வெளில இருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ளே கடைக்குள்ளே இல்ல சேஃபான பிளேஸ்க்கு போயிடுங்க. ஜேடி சார் இப்பதான் கால் பண்ணாரு, ஏதோ பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன். சேஃபா இருக்கீங்கன்னா சேஃபா இருக்க, தயவு செஞ்சு குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு தொலைங்க. டேய், வண்டி ஓரங்கடா. சார் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேஃப்னு குரூப்ல டெக்ஸ்ட் போட்டாங்க. ஆனா பார்கவுக்கும் சவிதாவுக்கு மட்டும் லைன் போல சார். ரைட்ல ஒரு That girl. பார்த்து. My goodness. ஹலோ. சேஃபா இருக்கா? வரது எங்க இருக்க? இதோ பக்கத்துல ஷாப்பிங் என்னாச்சு? அவன் உன் கூட தானே இருக்கான்? ஆமாடா, என் பாஸ் கார்ல விட்டு அவர் எடுக்க போய். வரது என்னாச்சு? என்னாச்சு வரது? என்னாச்சு? வரது எங்கடா இருக்க? Sir, தேவ மாட்டேன் சார், ஏன் சார்? டேய், உனக்கு ஒண்ணும் இல்லையே? என்னாச்சு? டேய், டேய். வெளிய போ, வெளிய போ. என்னாச்சு? சவிதா, போ. He's just witnessing everything. Yeah. Oh God, this is inhuman. Too much pathetic. Took it life to that Bhavani, right? This is Bhavani. He will not stay calm. He will have the revenge like anything. பாத்தே, This signifies that he is that Yamraj. டவுட் ரெண்டு ரிட்டையர்ட் ஹட்டு.
இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுத்தம்னு சொல்லி அடம் பிடிச்சோன்னு வச்சுக்கோயேன், டெய்லி 4 விக்கெட் விடும். இது வரைக்கும் என்னை தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்லை. முறையாக உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. இல்லைன்னா இன்னைக்கு தப்பிச்சவன் நாளைக்கு சாவான், நாளைக்கு தப்பிச்சவன் நாளானைக்கு சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் செத்துட்டே இருப்பானுங்க. நன்றி, வணக்கம். பாத்தி அப்புறம் நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணேன்னா, நான் பேர் வைக்கும்போது குப்பரை படுக்கலையா, மட்ட மல்லாக்கப்படுத்திருந்தேனா. Oh God, this is inhuman. This was too much pathetic, and it shows the bad face of Bhavani, right? Bhavani, it shows that how powerful he is. Yes, he and can also, do anything. I think Master took it a bit light of him, lightly, right? He didn't thought that he will give him back punch, like this that, kind of back right? punch. Yes. Actually, he thought, Master thought, okay, I can go to his adda and I can at least gather some information, like threaten them, like who is Bhavani, because that 2 children died because of him. So that time he should understand that how powerful he is, that 2 children he can die easily, and policeman also cannot do anything. They are also bikaut hai. So JD should know about this fact that afterwards what can happen, but he didn't think about this. He thought, and this what I can think of that, he thought that he will attack him. He didn't thought that he will start attacking to the near ones of him, right? Yes. That was the mistaken, you can say. Very, very cruel face of Bhavani. Actually, this Master movie, I think for this Master movie especially, I'm telling, like Bhavani, that means Vijay Sethupathi sir has to learn a lot of demon kind of thing, because he is not like this in the real life. So he has to, I think, be like to enter to this role. Yes, to get up to that particular role. I think he has to be very nasty thinking. He has to be very, होता है ना, हम पढ़ते हैं ना इंटरव्यू में लोगों का कि yes, I did not take shower for 3-4 days continuously, to have that feeling that yes, I'm nasty. I think he has done that kind of like thing. That something we have like seen the biopic of anybody, it's happening. So the particular hero, he lives with him for 6 months or a year to see how he is walking, how his style, the way he approaching to people, the way he is talking. So I think that kind of thing he has done. I don't know who was that culprit. I really want to know about this fact actually. If there is any link in YouTube, like how he has managed himself to enter to this, to be Bhavani. Yes, to be the appropriate Bhavani. How he has get the training. If you have any link, please let us know, because I really want to know this. Because ये सब सुनना भी ना अच्छा लगता है कि wow, he has done a lot of things, he has done a struggle, because this is not possible for any other people, any normal human being. This kind of a calm kind of guy, a silent kind of guy doing a play of this kind of a role where too much inhumanity inside him, it shows, and a lot of the things are shown here. So I think he need a lot of training, and he has to think like that. Yes. So I think he has also spent with some of the goons. Yes, that is actually, I have read in some of the articles that heroes needs to spend times, like heroes are eating with a goon serial killer, talking with the serial killer, then sleeping with the serial killer, just to know how they are behaving, how they are talking, how their body language is I think Bhavani also like Vijay Sethupathi sir also has done something like that. Because it is outstanding, man. Like every time I see any of the scenes from Master movie, I'm like, okay, they have done a brilliant job, and behind the scene I think they have done a lot more which we don't even know. A lot of hard the director also, Lokesh, director also has done fabulous job. I think director is the main pillar of everything, right? He is thinking, he is visualizing the thing, he is actually seeing by his eyes, okay, this has to be mapped all over. After that only the outcome will be like this. In this particular scene only, it shows that harming to Master won't affect him. That's why the cruelty, it shows like that he should have to harm his near ones, that will affect him. Correct. So and he has not given any time also to Master, that he can arrange to set up everything, that the people can get in the safer place. Safer zone. He has not given that time also. Yes. That shows that how powerful he is. And at the very last
last it was showing, no, he was making some That- hair same, foam with the yes. hair, so it was showing like he is the yum, he can do anything, like he is very Yeah, powerful Raj. and he is having that audacity attitude that yeah, I can I do can do anything. anything. I can kill anybody. हाँ बोल रहा था ना, हे वती 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 सुन तो वती, kind of like He was he a is cool light. not caring It's at not- all. It's a everyday's work of him, right? It's like that. It's like that because he has become like that. We saw no that video that Bhavani's entry, how he has become like that. He's just punching on the wall. He has gotten a lot of pain from the childhood. That is why he has become this Right, demon. that's true. Devil. So okay, this is actually one of the most powerful scene in this movie, this JD and Bhavani first meetup scene, and we are feeling very happy. All of the यादें बोलते हैं ना ताज़ा हो जा रहा है because हम देखे ये मूवी और आप लोग के साथ शेयर करके भी ना और अच्छा लगता है. We just मतलब ये जो communication हो रहा है ना, Refreshing our minds. also refreshing is our minds. important. We are really feeling very happy, you know, ever Yes. जब भी हम देखते हैं. Truly I'm That's telling, yes. So yeah, that is it for today's video, and yeah, we have enjoyed like anything. Yes. As you can see our facial expression only, that yes, we have enjoyed like anything. That's true. Okay guys, and yeah, if you have any suggestions like what scene you want to see afterwards, you can definitely let us know. I think only 2 or 3 scenes are left from Yes. Master movie, Right. है ना. Bo fight scene है और अगर कुछ scene है, metro you scenes can are there. हाँ, metro scenes are there. You can definitely let us know if you want to see like what scene you want to see next. Yes. Okay, and also apart from Master movie, if you have any suggestions like from other movies, from other actors, definitely let us know. We'll be like loving to give the reaction. That's true. And yeah, that is it for today's video. If you're new to our channel, haven't subscribed yet, please subscribe to this channel guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye. bye.